மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிளேசங்கள்ன்றது இருக்குது. மனசில் பல கவலைகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஓடிய வண்ணம் இருக்கும். ஆனால் தெய்வ அனுகூலம் என்பதப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு ரொம்ப நிம்மதியாச்சு பார்ப்பாங்க. அதை போன்ற ஒரு தெய்வ அனுகூலம், தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், அதனால் மனசில் ஒரு தைரியம், இதெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சிறு சிறு விபத்துகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். பரணி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப இனிமையான ஒரு தினமாக அமையும். பேசக்கூடிய பேச்சுக்களில் ரொம்ப கிளாரிட்டியோடு பேசுவீங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு அது ரொம்ப நல்லபடியாக தான் அது அமையும். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் முடிஞ்சிட்டு மனசில் உள்ள பாரங்கள்லாம் டக்குன்னு கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானித்து செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பிரகாசமாக அமையிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப இணக்கமான சூழல், நண்பர்களால் முன்னேற்றம், நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாகத்தான் வருகிறது. ஆனால் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த தினத்தில் எதிர்பாராத தன வரவு சேரும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ரொம்பவும் அனுகூலமான நல்ல நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல தினம். பூச மன்னிக்கணும், ஆருத்ரா நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு செயல்படாமல் நிதானித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் நம்மளையும் அறியாமல் சில பேரை காயப்படுத்திடலாம். அதனால் நிதானித்து செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் அமையிறது. முன்னேற்றமான நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் ரொம்ப அனுகூலமான ஒரு சூழல் ஏற்படும். காலையில் கொஞ்சம் அன்சர்டனிட்டி சொல்லுவோம். இது நடக்குமா நடக்காதா, நிறைய பிரச்சனைகளாக இருக்க, தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் மாறும். மதியத்திற்கு மேல் வெற்றிகரமான தினம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். சில தடைகள் ஏற்படலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நல்ல பலன்கள். ஆனாலும் தடைகள் தாமதங்கள் உண்டு. மன்னிக்கணும், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்பது போல சூழல் அமையும். குறிப்பாக மதியத்திற்கு மேல் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி அமையிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல நாட்களாக தடை கற்களாக இருந்தவர்கள், பிரச்சனையை தந்து கொண்டு இருந்தவர்கள், இவர்களுடைய அந்த தன்மை நீங்கும். நம்ம மனசில் ஒரு தெளிவு ஏற்படும். அடித்து நிமித்திடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் ஏற்படும். ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகத்தான் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான தினமாகத்தான் இது அமையிறது. சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை கொண்டது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பின்பு நீங்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மன தெளிவு இருக்கும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும்.
சில முடிவுகளை ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் எடுப்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காலுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் விளங்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றங்கள், சில புதிய தொடக்கங்கள், சில நேரங்களில் புதிய தொழில் ஆரம்பிப்பு, இல்லை சில புதுமையான வழிகளில் சென்று வெற்றியை பெறுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிற ஒரு தினமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் உண்டு, ஆனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் தேவையற்ற சில செலவுகள் ஏற்படும். அதை முடிஞ்ச வரையில் தடுத்து நிறுத்தி கொள்வது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், சில பின்னடைவுகள் ஏற்படலாம். கவனமாக செயல்படும் பொழுது அதிலிருந்து வெளிவந்து விடலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை தவிர்க்க முடியாமல் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்ட பணியில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெறுவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்வதற்கான ஒரு சிறந்த தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கிற விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமான வெற்றியும் நினைத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வெளிப்பாடுகளையும் காண்பிக்கக்கூடிய தினமாக இருக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய இனிமையான பேச்சினாலும் சாதுரியத்தாலும் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். பொறுமையோடும் இனிமையான பேச்சும் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு ஆதாரமாக விளங்கும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சிறு தவறுகள்னால சில பிரச்சனைகள் வரலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாகத்தான் இருக்கும். சிறப்பான பேச்சுக்களும் சிறப்பான செயல்பாடுகளும் உங்கள் நிலையை உயர்த்தும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம், ஆனால் அதே நேரத்தில் சற்று அதிகமான பொறுப்புகளை சுமக்க வேண்டி வரும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். குறிப்பாக திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஏற்படும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை செய்யும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று அதிகமான பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் காணப்படுகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். நல்ல செய்தித்தொழிலில் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இனிமையான சூழல் நிலவருது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில்
தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமும் லாபமும் ஏற்படக்கூடிய தினமாக இருப்பதால் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறதும். ரேவதி நட்சத்திரங்களுக்கும் இது ரொம்ப சிறப்பான தினமாகவும் சில நேரங்களில் சில தடைகள் வந்தாலும் கூட வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகும்.